எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடு ஜெபம். அதுக்கேத்த நிலைமையில நீங்க இருந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்துல கூப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை கேட்டுதான் இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத கசப்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். அவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, விட்டுட்டு பொருத்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஆண்டவரே இனி இவைகளுக்கு இடமே கொடுக்க மாட்டேன், இனி உமக்கு பிரியம் மட்டும்தான் நான் ஜெயிப்பேன். இப்ப என் ஜெபத்தை கேளு ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க, ஜெபம் கேட்கப்படும். இப்ப நம்ம என்ன பண்றோம், நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா எனக்கு ஒரு இக்கட்டு வரும்போது நீங்க எனக்கு இறங்கணும். நீங்க தான் நீங்க பண்ற தப்பு. உங்க ஜெபம் கேட்கப்படும். வேத வசனம் எல்லாருக்குமே ஒண்ணுதான். என்னை நோக்கி கூப்பிடு, நான் பதில் தருவேன்னு சொல்றாரு. ஆனா எப்படிப்பட்ட அனுபவத்தோட கூப்பிடணும், பாவங்களை விடணும், எல்லாம் அறிக்கை பண்ணணும், திரும்ப உடன்படிக்கை பண்ணணும். இனி இவைகளை என் வாழ்க்கையில இடம் கொடுக்க மாட்டேன், இவைகளை விட்டு உமக்கு பிரியமா ஜீப்ப எனக்கு இறக்கஞ்சி ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க, இறக்க நிச்சயமா கிடைக்கும். எபிரேயர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம் நமக்கு தைரியம் கொடுக்குது. நீங்க பாவத்தை விட்டு அதுக்கு பிறகு விசுவாசத்தோடு தேவ சித்தப்படி கேட்டு பாருங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாசிங்கள். ஆதலால் எதனால் அந்த ஆதலால், நீங்க விட வேண்டியதெல்லாம் விட்ட பிறகு உங்களுக்குள்ள தைரியம் பெருகும், விசுவாசம் பெருகும், நம்பிக்கை பெருகும். நான் விசுவாசிக்கிறவர், நான் கேட்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். ஆதலால் எனக்கு இரக்கம் கிடைக்கும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையிலே சேர கடவோம். பாருங்க, தைரியமா போகலாம். நான் கேட்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கும். காரணம் என்ன, அவருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் வாழ்க்கை விட்டு நான் அப்புறப்படுத்துறேன். வாசிங்க 1 சாமுவேல் 7வது அதிகாரம். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். 10-11 வசனங்கள். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரியம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். பாருங்க, ஒரு பெரிய யுத்தம். கண்டிப்பா மனுஷங்களும் யுத்தம் பண்ணியிருந்தா அங்க 2 பக்கமுமே பெரிய அளவுக்கு உயிர் சேதம் வந்திருக்கும். ஆனா இங்க பாருங்க, ஈட்டியும் எடுக்கல, வாழையும் எடுக்கல, கேடயத்தையும் தூக்கல, ஒன்னும் தூக்கல. ஜெபம் பண்ணாங்க, தங்களை சுத்திகரித்தாங்க, நடத்தக்கூடியவங்கிட்ட தங்களுடைய காரியங்களை சொன்னாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு யுத்தம். எதிரிகள் சூழ்ந்திருந்தாச்சு. தேவன் என்ன செய்யறாரு, அவர் இடி முழக்கங்களை கட்டளை எடுக்கிறார். பாருங்க, முழுக்க அந்த ஜனங்கள் கர்த்தரையே நம்பி இருந்தாங்க. திரளான ஜனங்கள் எதிராக இருக்கும்போது ஜெபம்தான் செய்தாங்க. வேதம் தெளிவா சொல்லுது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுது, யுத்தம் கர்த்தருடையது. நீங்க ஒண்ணுமே பண்ணாண்டு, ஆனா விசுவாசமும் நம்பிக்கையும் மட்டும் போதாது. எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு இயேசுனா யாரும் தெரியும் சொன்னாலும் அங்க கிரியை நடக்காது. ஏன் கிரியை நடக்காது, விட வேண்டியது இருக்கு, உங்களை சார்ந்து இருக்காது. தேவன் எப்பொழுதுமே அவரை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு ஜெயமா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் பார்க்கணும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நெருக்கத்திலையும் தேவனை சார்ந்து இருக்கிறீங்களான்னு, இல்ல உங்க சுய புத்தியை சார்ந்து இருக்கிறீங்களான்னு. வேதம் தெளிவா சொல்லுது, உங்களுடைய பலத்தினால எதுவுமே செய்ய முடியாது, பராக்கிரமத்தினால எதுவுமே செய்ய முடியாது, தேவனுடைய ஆவினால் எல்லாம் செய்ய முடியும் என்று சகரியா 4:6 சொல்லுது. உங்களுடைய ஜீவ நிலைமைகளை நீங்க பார்க்கணும்.